இடங்களிலும், மகா கட்பந்தன் 15 இடங்களிலும், ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்திலும் முன்னணியில் இருப்பதை பார்க்கிறோம். மொத்தம் 40 இடங்களுக்கான முதல் சுற்று முன்னணி நிலவரங்களினுடைய அடிப்படையில் என்டிஏ கூட்டணி 24 இடங்களிலும், மகா கட்பந்தன் 15 இடங்களிலும், புதிதாக தொடங்கப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் பார்ட்டி ஒரு இடத்திலும் முன்னணியில் இருப்பதை பார்க்கிறோம். இனி எப்படி பார்க்கிறீங்க? ரகோபூர் தொகுதியில் தேஜஸ்வி யாதவ் முன்னிலையில் இருக்கிறார். அந்த தகவலும் வந்திருக்கு, பதிவு செய்யலாம். இப்பவும் என்னால உறுதியா இந்த ஃப்ளோவை ஸ்டடி பண்ண முடியலன்றத யதார்த்தமா இருக்கும். ரொம்ப ப்ரீமெச்சூர் டு ஜட்ஜ் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தபால் வாக்குகள் தான் என்றாங்க. இதுல என்னன்னா இவங்க சொல்றபடி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஆழமாக இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பெரிய வித்தியாசங்கள் இல்லை. மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா எட்ட முடியாத தூரத்துல பாஜக இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது காங்கிரஸ் ரொம்ப பின்தங்கி இருக்கும், காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப பின்தங்கி இருக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்ல, நெருக்கத்துக்கு வந்து போகுது. அப்போ நிச்சயமாக நெக் டு நெக் ஃபைட் இருக்கும். முதல் சுற்றுலயே நெக் டு நெக் ஃபைட் இருக்கும்ன்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நேரமாக நிச்சயமா நாங்க பாஜக கூட்டணியை வீழ்த்துவோன்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு. பேசலாம் சுவாமிநாதன். இப்போ தேஜஸ்வி யாதவ் முன்னிலையில் இருக்கிறார். பாஜகவில் இணைந்த மைதிலி தாக்கூர் அவர் அலிப்பூர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேஜஸ்வி யாதவ் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இளைஞர்கள் மத்தியில் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறார்ல. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சுவைச்சது போல ஒரு 20 வயது வரை ஆனவர்களால் இதற்கு முந்தைய ஆட்சியை அவர்கள் பார்த்ததே இல்லை. அப்படிங்கும்போது அவர்கள் தேஜஸ்வி யாதவை ஒரு பெரிய மாற்று சக்தியாகவும் பார்க்குறாங்க. அதனால் அவர் தொடர்ச்சியாக அவர் முன்னிலை தான் இருப்பார். அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்திலே அவர் ஜெயிப்பார். இன்னொன்று, அவர் இளைஞர்கள் ஓட்ட பெரிய அளவில் ஈர்த்திருக்கிறார். அவருடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கலாம், பிரச்சார துணியாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் அவர் உறுதியாக நிற்கிறது. இன்னொன்று, ஒரு இள வயதை சேர்ந்தவர். அப்போ தன் வயதை ஒத்தவராக அந்த இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி இயல்பாகவே திரளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. குடும்பத்தில் ஒருவருக்கு அவர் அரசு வேலைன்னு சொன்ன விஷயங்களாக இருக்கலாம், வீட்டுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம்னு சொன்னதாக இருக்கலாம், பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னதாக இருக்கலாம். இது போன்ற திட்டங்கள் எல்லா விஷயங்களும் அவர் அந்த மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்தவர். அந்த அடிப்படையில் அவருக்கு இயல்பாகவே மக்கள் செல்வாக்கு அங்கே எழுந்திருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இப்போதைக்கு நமக்கு ஒரு 56 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 56 தொகுதிகளில் என்டிஏ 34 இடங்களிலும், மகா கட்பந்தன் 20 இடங்களிலும், ஜன்சுராஜ் பார்ட்டி 2 இடங்களிலும் முன்னிலையில் இருப்பதை பார்க்கிறோம். சூர்யா, எப்படி பார்க்கிறீங்க? அதான் நாங்கள் சொன்ன இண்டிகேட்டர்ஸ் தான். நீங்கள் சொன்னீங்க மைதிலி தாக்கூர் அலிப்பூரில் முன்னணியில் இருக்காங்கன்னு. அது மிக மிக கடினமான ஒரு தொகுதி, எங்கள் எம்எல்ஏ இல்லாத ஒரு தொகுதி. அந்த மாதிரி தொகுதியிலேயே அவங்க லீடிங்கில் இருக்காங்கன்னா இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் எதை நோக்கி போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, மைதிலி தாக்கூர் அவர்கள் பல நேர்காணல்கள், குறிப்பாக நியூஸ் 18 ஆங்கில தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பார்த்துருந்தேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த தேர்தலுக்கான தனி தேர்தல் அறிக்கையை அலிப்பூர் தொகுதிக்காக நான் தயார் செய்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டு முயற்சி. ஏனென்றால் அந்த நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி நாள் தான் அவங்க வேட்புமனுவை தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் பாஜகன்ற ஒரு தேர்தல் இயந்திரம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள் அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை, இது வரைக்கும் பிஜேபி சார்பாக இங்கே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் இருந்திருக்காங்க.